Hey guys, welcome to my YouTube channel. நான் சச்சின். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம பார்டர் கவாஸ்கர் டிராஃபி 3rd மேட்ச் போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்ட்ரைட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம் வாங்க. என்ன மாதிரியான ஒரு மேட்ச்ங்க? ஒரு வழியா பாத்தீங்கன்னா இந்தியா இந்த மேட்சை டிரா பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். நான் ட்விட்டர் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் பார்த்தேன். ட்ரிபிள் ஆர் சேவ்ஸ் த மேட்ச். என்னடா ட்ரிபிள் ஆர் சேவ்ஸ் த மேட்ச்னு பார்த்தா கேஎல் ராகுல்ல இருக்க 6ம் ரவீந்திர ஜடேஜால இருக்க ஒரு 6ம் ரெயினில் இருக்க ஒரு 6ம் இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேவ் பண்ணுச்சுங்கிற மாதிரி அந்த ட்வீட்டில் போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உண்மைன்னு தான் நானும் சொல்லுவேன். ரவீந்திர ஜடேஜா, கேஎல் ராகுல், பும்ரா இந்த 3 பேர் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு கண்டிப்பாக இந்தியா ஒரு மோசமான தோல்வி தான் சந்திச்சிருப்பாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்டு ஆகாஷ்தீப்பும் பும்ராவும் ஆடின ஒரு இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பிலீவபிள் இன்னிங்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அவங்க வந்து 13 ஓவர் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஓவரில் அவுட் ஆயிருந்தாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின் இன்டரப்ஷனால பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பவுலர்ஸுக்கு நல்ல ரெஸ்ட்டும் கிடச்சிது. என்னதான் ஒரு பவுலர் ஷார்ட் ஆகிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெயின் வந்துட்டு இருக்கங்காட்டி ஸ்டாப் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருக்கங்காட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரெஸ்ட் கிடச்சிருக்கும். ஸோ ஃபாலோ ஆன் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி காலையில் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் 18 ஓவர்லேயே போச்சு. ஸோ பேட்டிங் 10 ஓவர்ஸ்க்கு மேலே அவங்களுக்கு பவுலிங் கிடச்சிருந்து இன்றைக்கி ஒரு 20 to 23 ஓவர்ஸ் படுக்க கிடச்சிருந்தா ஒரு செஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவை மேக்ஸிமம் ஆல் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். சப்போஸ் ஆல் அவுட் பண்ண முடியாமல் இன்றைக்கி ஆஸ்திரேலியா 7 விக்கெட் போன மாதிரி இந்தியாவும் 7 விக்கெட் போய் அந்த மேட்சை சேவ் பண்ணியிருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மேட்சாக இருந்திருக்கும், ஒரு ஹிஸ்டாரிக் மேட்சாக இருந்திருக்கும். இப்போவுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக் மேட்ச் தான். அடுத்த 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் அண்டு சிட்னியில் நடக்குது. அஸ்வின் பார்த்தீங்கன்னா திடுப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட ரிட்டையர் ஆகிட்டார். சிட்னியில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு அசிஸ்ட் பண்ணும் டே போக எனக்கு தெரிஞ்ச அஸ்வின் அந்த மேட்ச் ஆடிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் இந்த சீரீஸ் முடிச்சுக்கிட்டு ரிட்டையர் ஆகிருக்கலாம். என்னதான் இருந்தாலும் என்னதான் பிஃபோராக இன்டிமேஷன் கொடுத்துருப்பாரு நான் இந்த சீரீஸோட ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படிங்கிறத. ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக பேச வேணாம். சுந்தர் ஆடுவார்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த சிட்னி டெஸ்ட்டில். அண்டு மெல்போர்னில் பார்த்தீங்கன்னா 2011 இப்போ 13 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 2 மேட்ச் தான் தோற்றுருக்காங்க. அந்த 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 சீரீஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட தான் தோற்றுருக்காங்க. மீதி எந்த டீமோடையுமே தோற்றது கிடையாது. அதே சமயம் சிட்னிலையும் பார்த்தீங்கன்னா இந்தியா ரெண்டு சீரீஸ் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணியிருக்காங்க. அவங்களும் 13 வருஷமாக சிட்னிலையும் தோற்றது கிடையாது ஆஸ்திரேலியா. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பேலன்ஸ்டான தான் இருக்குது. பார்க்கலாம் இந்தியா வின் பண்ணி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு குவாலிஃபை ஆவாங்களாம். இந்த ட்ரா எப்படி அவங்கள பாதிச்சிருக்கும் என்னங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகலைனாலும் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை வின் பண்ணதான் பார்ப்பாங்க இந்தியா. ஸோ இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா நல்ல லெவலாக இருந்திருக்கு. ஸ்மித்து என்ன மாதிரியான ஒரு பேட்ஸ்மேனுங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் டெஸ்ட்டில் நான் தான் கிங்கு அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணுற மாதிரியான கேம் தான் அவர் ஆடி இருந்தார். ஃபஸ்ட்டு 50 ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கவர்ஸில் ஒரு 2-3 ரன்னு தான் பக்கம் அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் 50 ரன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா கவர்ஸில் நிறைய ரன்ஸ் அடிச்சிருந்தார். இந்த இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட சச்சின் டெண்டுல்கரோட ஃபேவரட் இன்னிங்ஸ் ஆனால் 241 ரன்ஸை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு இன்னிங்ஸாக இருந்திருக்கு. அண்ட் ஹெட்டு 4-5 வருஷத்துக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா அவர் அக்ரெசிவாக ஆடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2019-20 டைமில் பார்த்தீங்கன்னா நம்பர் 5 டெஸ்ட் ரேங்கிங்கில் வந்தார். அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாலிருந்தே பார்த்தீங்கன்னா அவர் அந்த டவுனில் இறங்கி நல்லா அடின்னு அடிக்கிறக்கூடியான பேட்ஸ்மேன் தான் அவர். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் அந்த டவுனில் இறங்கி சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காரு. அலெக்ஸ் கேரியோட ஒரு இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக தான் நான் சொல்லுவேன். அவர் எப்போ போல் வந்து ஒரு 30 to 40 ரன்ஸ் அடிச்சுட்டு போயிடுவார் தான் நான் நினச்சேன். இவரும் நல்லா பால் டு பால் ரன் நல்லா அடித்து நல்லா ஆஸ்திரேலியா பக்கம் அந்த மேட்சை கொண்டு போயிட்டு இருந்தால் நான் சொல்லுவேன். பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பும்ரா மட்டும்தான் எல்லா மேட்சும் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ்தீப் நல்லா போட்டார். என்னதான் போட்டாலும் பேட்ஸ்மேன்ஸ் அவர் ப்ளே பண்ண வைக்கக்கூடிய பால்ஸுகள் அதிகமாக போடலை. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே அது ஆப்போசிட் அந்த மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணி பேட்ஸ்மேன் ஆட வைக்கக்கூடிய மாதிரியான பால்ஸுகள் போட்டு தான் ஒரு 2 விக்கெட் எடுத்தார். இப்போ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா லெவலாக இருக்குது. அடுத்த 2 மேட்சும் இந்தியா வின் பண்ணி ஒரு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை வின் பண்ணி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகணுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவும் கேஎல் ராகுலும் சூப்பராக ஆடினாங்க. அண்ட் ஆகாஷ்தீப்பு பும்ரா பார்ட்னர்ஷிப்பில் ட்ரெஸ்ஸிங் ரூமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த இன்டென்ட் வந்து கரெக்டாக தெரிஞ்சுது. அவங்க ஃபாலோவான தவிர்த்துட்டு இந்த மேட்ச் எப்படியாவது வின் பண்ணணுங்கிற இன்டென்ட் நல்லா கண்ணில் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த 2 மேட்ச்சு கண்டிப்பாக அவங்க நல்லா ஆடி நல்லா வின் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட்டுக்கு மேலே போயிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கமின்ஸ் வந்து 10 பாலுக்கு 22 ரன்னுக்கு மேலே அடிச்சிருந்தார். அவரோட
கிளியர் இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் எப்படியாவது நம்ம வின் பண்ணணுங்கிற நோக்கம் வந்து அவரோட பேட்டிங்கில் தெரிஞ்சுது. அதே மாதிரி அவர் அவுட் ஆகிட்டு போனாலும் 2-3 பால்லையே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் பண்ணி 50 ஓவர்ஸுக்கு மேலே பேட்டிங் பண்ணுற இந்தியாவை ஆல் அவுட் பண்ணணும் தான் அவர் நல்லா அவரோட பிளானாகவே இருந்திருக்கும். கால்குலேஷன் எல்லாம் நல்லா தான் பண்ணார். என்னதான் வெதர் கை கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அப்கமிங் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரிஷப் பந்த், ரோஹித் சர்மா மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ஒரு 50 to 70 ரன்ஸ் மேட்ச் கான்ட்ரிபியூட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா இந்தியா கண்டிப்பாக அந்த 2 மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லுவேன். இந்தியா மாதிரி தான் அவங்களும் அந்த டீம் இருக்காங்க. கவாஜ் ஆடுறதில்ல, மெக்ஸ்வீனி ஆடுறதில்ல, லெபஸ்டன்ஸ் ஃபார்மில் இல்லை, ஸ்மித்தும் கொஞ்சம் இப்போ தான் ஃபார்மில் இல்லாத மாதிரி தான் இருந்தார். இப்போ 2-3 இன்னிங்ஸாக தான் லெபஸ்டன்ஸ் ஸ்மித்தும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஹெட்டு மட்டும்தான் அவங்க அடிக்கிறாங்க. அதே சமயம் மிச்சல் மார்ஷும் பார்த்தீங்கன்னா அவரும் ஃபார்மில் இல்லைன்னு நான் சொல்லுவேன். கேரி ஒரு 30 to 40 ரன்ஸ் எப்பவும் போல் அவர் அடிச்சிடுவார். ஸோ இதுலேயும் அதே தான் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஆடுறாரு. ஏதாவது 1-2 பேட்ஸ்மேன்ஸ் தான் எல்லா இன்னிங்ஸும் ஆடுறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் கலெக்டிவாக ஆடினாலே பார்த்தீங்கன்னா இந்தியா கண்டிப்பாக வின் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஜெய்ஸ்வால் கம்முன்னு இருந்திருக்கலாம். யூஆர் பவுலிங் டூ ஸ்லோன்னு சொல்லி ஸ்டார்க்கை உசுப்பேற்றி விட்டு அவர் அதை மனசில் வச்சுக்கிட்டு போட்டு விக்கெட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன தான் விக்கெட்டை எடுத்தாலும் ஒரு 27 to 30 ஆவரேஜ் தான் எல்லா வருஷமும் வச்சுட்டு இருந்தார் டெஸ்ட்டில். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபயராக போட்டுக்கிட்டு இருக்காரு. கம்முன்னு இருந்திருக்கலாம் ஜெய்ஸ்வால். பார்க்கலாம் அடுத்தடுத்த மேட்ச் எப்படி போகுது, என்ன வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறது. இந்த ஆகாஷ்தீப் பும்ராவோட ஆன மொமெண்டம் வந்து அப்படியே செகண்ட் இன்னிங்ஸில் தெரிஞ்சுது இந்தியாவோட பவுலிங்கில். இந்த மொமெண்டம் அப்படியே டேக் ஓவர் பண்ணி இந்த சீரீஸ் ஃபுல்லாக ஆடி இதே இன்டென்ஷனோடு ஆடி கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். வின் பண்ணியே ஆகணும். அட்லீஸ்ட் இந்த இன்டென்ஷனை விடாமல் த்ரூ அவுட்டாக சீரீஸ் ஃபுல்லாகவே கேரி அவுட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவே ஏதாவது ஒரு இடத்துல தடுமாறுவாங்க. அதை யூஸ் பண்ணி இந்தியா வின் பண்ணலாம். ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்தால் இதெல்லாம் நான் சொல்லுவேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மேட்சை பற்றின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.